அனைவருக்கும் வணக்கம். மார்கழி மாதம் என்றாலே ஒரு சிறப்பு வாய்ந்த நாட்கள்தான். மிகவும் பனியும் அடர்ந்த அந்த சூழல், இருள் சூழ்ந்த அந்த அதிகாலையில் நாம் இந்த திருப்பாவை பாடல்களை இந்த வானொலி மூலமாகவோ அல்லது ஒலிபெருக்கி மூலமாகவோ நாம் பெருமாள் கோயில்களிலிருந்து நாம் கேட்பதுண்டு. அந்த வகையில் அந்த திருப்பாவை பாடல்கள் என்பது மார்கழி மாதத்தினுடைய சிறப்புகளை சொல்லும்போது நமக்கு மிகவும் பெருமைப்படத்தக்க ஒன்று. அந்த வகையில் திருப்பாவை என்றாலே ஆண்டாள், ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அப்படி திருமாலினுடைய பெருமைகளை பரப்பியவர்களில், அந்த ஆழ்வார்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர் ஆண்டாள். சூடி கொடுத்த நாச்சியார் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்போ திருமால் தான் என எல்லாம் வாழ்ந்தவர்கள் எல்லாம் அந்த ஆழ்வார்கள். அப்படிப்பட்ட ஆழ்வார்கள் திருமால் மீது பாடி பல்வேறு பாடல்களை பாடியிருக்கிறார்கள். அவற்றைத்தான் நாம் 4000 திவ்ய பிரபந்தம் என்று சொல்கிறோம். அப்படி திருப்பாவை நூலை அருளியவர்தான் அந்த ஆண்டாள். இவரை மற்றொரு ஆழ்வார்களில் ஒருவரான விஷ்ணு சித்தர் என்னும் பெரியாழ்வார் தான் மதுரைக்கு அருகில் தற்போது விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் எனும் ஊரில் துளசி செடியின் கீழ் கண்டெடுத்து அவரை பெருமாளின் பக்தியாக வளர்த்து வந்தாராம். அப்படி அந்த பெருமாளினுடைய பக்தியாக வளர்த்து வரும்போது அவர் சிறுவயது முதல் அந்த ஆண்டாள் என்பவர் பெருமாளின் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தார். அப்படி அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் அரங்கநாதர் சுவாமி கோயிலுக்கு தினமும் மலர்களை மாலையாக சூடி கட்டி அதை சுவாமிக்கு கொடுப்பதை அது ஒரு கடமையாக செய்து வந்தாராம். அப்போ தனக்கென குடும்பம் இல்லாததால் ஆண்டாளை என்ன பண்ணாராம் அந்த பெரியாழ்வார் இறைவன் கொடுத்த கொடையாக நினைத்து வளர்த்து வந்தாராம். சிறுவயது முதல் வைணவ சமயம் சார்ந்த தனக்கு தெரிந்த அனைத்தையும் தான் மகளாக வளர்த்த ஆண்டாளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்தார். இதனால இளம் வயதில் இருந்து கண்ணன் மீது அளவு கடந்த பக்தி உண்டாகியதாம். போக போக அந்த கண்ணன் மீது காதலாகவும் மாறியதாம் ஆண்டாளுக்கு. அவரையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தையும் வளர்த்து கொண்டார். அப்படி வளர்த்து கொண்டிருக்கும் போது கோயிலில் திருமாலுக்கு அளிக்க பெரியாழ்வார் தினமும் மாலையை கொடுப்பார் இல்லையா? அப்படி மாலையை கொடுக்கும்போது வழக்கமாக வச்சிருந்தவருக்கு அந்த மாலையை அணிந்து தான் கண்ணாடியில் அதை அழகு பார்த்தாலாம். பின்னர் அதை பெருமாளுக்கு கொண்டு செல்வதுமாக இந்த ஆண்டாள் ஒவ்வொரு நாளும் இந்த ஒரு பணியாக செய்து வந்தார். அப்படி ஆண்டாள் சூடிய மாலையையே இறைவனுக்கு ஒவ்வொரு நாளும் சூட்டப்பட்டன. ஒரு நாள் ஆண்டாள் மாலையை சூடி பார்த்து கொண்டிருந்த போது அந்த பெரியாழ்வார் அதை பார்த்துவிட்டு மிகவும் கடிந்து கொண்டாராம் ஆண்டாளை. அதன் பின்னர் மீண்டும் புது மாலையை தொடுத்து இறைவனுக்கு கொடுத்தார் பெரியாழ்வார். இப்படி வைத்தபோது அந்த பெரியாழ்வார்னுடைய கனவுல தோன்றிய இறைவன் தனக்கு ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையே உகந்தது, அதுதான் சிறந்ததாக நான் ஏற்றுக்கொள்கிறேன், தினமும் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை எனக்கு சூட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாராம். யாரிடம்? பெருமாளிடம், பெரியாழ்வாரிடம் கேட்டுக்கொண்டார். இதனால் சூடி கொடுத்த சுடற்கொடி என்றும் இறைவனையே ஆண்டவள் என்ற பெயரில் இந்த ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் போற்றப்படுகிறார். அதனால்தான் இவளை இறைவனுடன் கலந்த ஆண்டாள் என்று இன்றும் வைணவர்கள் அழைத்து வருகிறார்கள். கோதை மணவயதை அடைந்த நிலை ஒரு காலத்தில் அவருக்கு என திருமணம் செய்ய ஏற்பாடு செய்திருந்தனர். பெரியாழ்வார் செய்தாராம். அதனை மறுத்த கோதை கண்ணனை தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று பிடிவாதமாக இருந்தாராம். இறைவனை எப்படி திருமணம் செய்து கொள்வது? அது நமக்கு வழக்கம் இல்லையே. நாம் அடியவர்கள், நாம் அவருக்கு தொண்டு செய்வதற்காக பிறந்தவர்கள். அப்படி இருக்கும்போது நீ எப்படி பெருமாளை கண்ணனை நீ திருமணம் செய்து கொள்ளலாம் என்று கேட்டாராம். அப்போ ஆழ்ந்திருந்த அந்த பெரியாழ்வாரினுடைய கனவுல தோன்றிய திருமால் கோதையை மணப்பெண் அலங்காரமிட்டு திருவரங்கம் அழைத்து வாருங்கள் என்று இதில் கனவுல தோன்றி சொல்லினாராம். அப்போ அதன்படி மன அலங்காரம் செய்து கோதையை அழைத்து செல்ல கோயிலின் கருவறைக்குள் சென்ற அவர் இறைவனோடு கலந்து விட்டார் என்கிறது ஆண்டாள் வரலாறு. தமிழ்நாட்டில் மார்கழி மாதத்தில் கன்னிப்பெண்கள் பாவை நோன்பு ஏற்பது வழக்கம். இது பாரம்பரியமாக நடந்து வருகிறது. இந்த மார்கழி மாதம் அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டின் முன் கோலம் போட்டு இறைவனை துதித்து வழிபடுவது நமது பாரம்பரிய வழக்கம். இதனை பின்னணியாக கொண்டு இயற்றப்பட்டதுதான் இந்த திருப்பாவை நூல் ஆகும். தற்போது ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல்களைத்தான் இந்த பாவை நோன்பு காலம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் 30 நாட்களும் ஒவ்வொரு பாடலாக ஒவ்வொரு நாளும் நாம்
சிந்திக்க இருக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு பாவை நோன்பு பாடல், அதனுடைய பொருள், அதனுடைய அந்த பாடலுடைய விளக்கத்தை நாம் ஒவ்வொரு நாளும் கேட்டு இறைவனை நாம் வணங்கலாம். அந்த வகையில் திருப்பாவை எனும் ஒரு வழிகாட்டி. இது எப்படி அப்படின்னா, மார்கழி மாதத்தில் எப்படி இறைவனை வணங்க வேண்டும், பெருமாளை வணங்க வேண்டும், இறைவனை எப்படி வணங்கி அவருடைய அருளை பெற வேண்டும் என்பதை உணர்த்தும் விதமாகத்தான் இந்த திருப்பாவை பாடல்கள் இருக்கிறது. இந்த திருப்பாவை நோன்பு என்பது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் திருப்பாவையை 12 ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் பாடிய நூல்தான் இது. இதில் மொத்தம் 30 பாடல்களை கொண்ட நூல். இந்த திருப்பாவை நூலினுடைய சிறப்பும் அதனுடைய ஆண்டாளினுடைய சிறப்புகளைத்தான் இவ்வளவு நேரம் நாம் கேட்டோம். இந்த வைணவ பக்தி நூல்களின் தொகுப்பாக இந்த 4000 திவ்ய பிரபந்தம் என அழைக்கப்படுகிறது அல்லவா. இதில் 473வது பாடல் முதல் 503வது வரை உள்ள பாடல்களின் தொகுப்புத்தான் இந்த திருப்பாவை பாடல்கள். இந்த திருப்பாவை பாடல்களை நாம் சிந்திக்கும்போது ஒவ்வொரு நாளும் அந்த பெருமாளினுடைய, அந்த திருமாலினுடைய பெருமைகளையும், அவரை எப்படியெல்லாம் நாம் வணங்க வேண்டும், என்னவெல்லாம் நமக்கு பெற வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நாம் இந்த பாடல்களில் நாம் சிந்திக்க போகிறோம். அடுத்ததாக இதில் முதல் பாடலே பார்த்தீங்கன்னா மார்கழி திங்கள் அப்படின்ற தொடங்கக்கூடிய இந்த பாடல் தான். மார்கழி மாதத்தினுடைய இந்த 30 நாட்களுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடலாக இந்த பாவை நோன்பு பாடலை நாம் ஒவ்வொரு நாளும் பொருள் மற்றும் விளக்கத்துடன் சிந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.